கார்டு 3 பிக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் 10 ஆஃப் கப்ஸ்ன்னு இருக்கு. 10 ஆஃப் கப்ஸ். இது மெயின் என்ன சொல்ல வருதுனாக்கா, இது இப்போ தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் எண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த யார் உங்களுக்கு வழி வேதனை கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி தேவையில்லாத ஜனங்களை வந்து மறந்துட்டு புது வாழ்க்கை தொடங்கணுன்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் நீங்கள் பார்த்து வந்து இப்போ வந்து யாருக்கோசரம் என்ன ஒழிச்சு என்ன பிரயோஜனம்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஸோ வேற உங்களுக்கோசரம் ஒழிக்கிற போது சொந்த குடும்பத்துக்கோசரம் கொஞ்சம் ஒழிச்சு பார்ப்போம், நண்பன் நம்பியாச்சு, வேற மாதிரி நட்புலெல்லாம் வீந்து வேற மாதிரி உறவுலெல்லாம் வீந்து வெந்தாச்சு நீங்கள். ஸோ அந்த மாதிரி உறவெல்லாம் தேவையில்லைன்ட்டு கட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து புதுசாக நம்ம குடும்பத்துக்கோசரம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கோசரம் நம்ம குடும்பத்தை நல்லா ஒரு வழியில் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு போயிட்டுருங்க. சொசைட்டி பற்றி எதுவுமே நீங்கள் கேர் பண்ணுறதில்ல. எந்த மாதிரி தேவையில்லாத ஜனங்க பற்றி யோசிக்கக்கூடாது. ப்ளஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மறந்து நீங்கள் ஒரு புது தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே உங்களுக்கு இன்னும் அக்கறையும் கரிசனமும் தாசையாக போகுது. நல்லா சந்தோஷமாக பிள்ளை குட்டிங்களோட நல்லா இருக்க போகிறீங்க. இப்போது என் வேலை எனக்கு உண்டுன்ட்டு போக போகிறீங்க குடும்பத்தோட, நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும். ஸோ தேவையில்லாத ஜனங்களை வந்து விட்டு தள்ளிட்டு, தேவையில்லாத ஒருவெல்லாம் விட்டு தள்ளிட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கான தொடக்கமும் நல்லா இருக்குது. அதுக்கான அமைப்பு ஆண்டு உங்களுக்கோசரம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்லா இருக்கு.